ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். நீங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடுகு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் காரப்பணியாரம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு. காரப்பணியாரத்துக்கு ஏற்ற காரசாரமாக பொருள்கள் அப்படியே மலார்னு தட்டிடலாம். எல்லாத்தையும் இத்தனை வெஜிடபிள்ஸும் போட்டால் தான் காரப்பணியாரம் டேஸ்ட்டாக வரும். இஞ்சி போட மறந்துடாதீங்க, இஞ்சி போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும். இது நேற்றுது இட்லி மாவு கொஞ்சம் மிச்சம். மல்லி இலை, உப்பு போட்டாச்சு. இது ரொம்ப சுருள்னு அவசியம் இல்லை, லேசாக ஒரு நல்லா சூடு ஏறினா போதும். ஃப்ரீயாக வர்றதுக்கு கொஞ்சோடு சோடாப்பூ, கொஞ்சமாக காயப்பொடி, நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். காலையில் சாப்பாடு முடியறதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு வந்துடுது, மத்தியானம் சாப்பாடு வரக்குள்ளே காலையில் சாப்பாடு வந்துடுது. இப்போ சுண்டலுக்காக கொஞ்சோண்டு பெரும்பயிர் வேக போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ஆகிட்டு. மத்தியானம் சாப்பாடுக்கு இன்றைக்கி புளி சாப்பாடு, கொஞ்சம் புளி ஊற போட்டேன். பணியாரத்துக்கு கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா வருது. இதுக்கு மல்லாட்டை சட்னி, ஒரு துண்டு புளி, வேர்க்கடலை, வெங்காயம், தக்காளி. இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி, நம்ம புளி சாப்பாடு ரெடி. காலையில்